அதாவது நாட்கள் எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்த மாதிரியே போயிட்டே இருக்குது. ஆனால் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிராளி ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். அவனுடைய பெயர் நாசக்காரன். நாசக்காரன் என்று சொன்னால் நன்றாக இருக்கிற குடும்பத்தை நாசப்படுத்துவான், நன்றாக இருக்கிறதான சந்ததியை நாசப்படுத்துவான், நன்றாக இருக்கிறதான தொழிலிலே நாசத்தை ஏற்படுத்துவான். இது எல்லாமே கடந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும், இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்களும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதங்களாக இருக்கிறது. நாசக்காரன் ஒருவன் நம் அருகிலேயே இருக்கிறான், நமக்கு எதிராகவே இருக்கிறான். அவனால் செய்யப்பட போகிறதான காரியங்கள் நாசத்திற்குரிய காரியங்களாக இருக்கும். ஆகவே நாம் சற்று விழிப்போடு இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் நல்லவர் தான். அவர் நல்ல காரியங்களை நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். குடும்பத்திற்காக, நம்முடைய சந்ததிக்காக, எதிர்காலத்திற்காக அவர் நிறைய நன்மையான காரியங்களை மாத்திரமே செய்து வைத்திருக்கிறார். அதற்கென்று பிரத்யேகமாய் ஒரு நேரத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்ம வாசிக்கிறோம், அவர் அதின் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அப்போது தேவன் செய்ய நினைத்ததில் எந்த குறைவு ஏற்படாது. எந்த தடை வந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் உண்டு. இப்போ அதே தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம எச்சரிக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. அவருடைய சொந்தமான ஜாதியும் கிடையாது. அவருக்கு சொந்தமானவர்கள் யார் என்று சொன்னால் யூதர்கள் தான். ஆனால் இவ்விதமாக காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்ததான அந்நியர்களாகிய நம்மை அவர் நேசித்தபடியினாலே, அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, விழலுக்கு அந்த அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுது ஓரத்தில் இருக்கிற புல்லுக்கும் என்ன பண்ணுமா, அந்த தண்ணி பாயுமா. அதை போல் ஆனால் அந்த ஜனங்கள் தேவனை மறந்துட்டாங்க. இஸ்ரேலில் நடக்கிறதான கொடூரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் பயங்கரமான காரியங்களாக இருக்கிறது. அவர் அந்த சோதோம் கொமோராவை அழித்ததற்கு காரணமே அங்கே சொல்லப்பட்டதான ஒரு குறிப்பிட்ட பாவம். அந்த பாவத்தின் பேரே சோதோமின் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓர் இணை சேர்க்கை. ஆனால் இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் முழு உலகத்திற்கும் அந்த ஓரினை சேர்க்கையாளர்களுடைய அந்த ஒரு பெரிய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அது இஸ்ரேல் தேசத்தில் தான் இருக்குது. அப்போது அதனால் ஏற்பட்டதான பொருட்சேதங்கள், அந்த இடத்துல ஏற்பட்டதான அழிவு எல்லாமே அவங்க வைத்திருக்கிறதான அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை படித்து கொண்டுமே அவர்கள் இவ்விதமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இஸ்ரவேலுக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்களுடைய ரட்சிப்பிற்காக, ஏன்னா ஆண்டவர் கொடுத்ததான ஒரு கட்டளை, இஸ்ரவேலுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளை அவங்க அறிந்திருந்தும் அறியாதவர்களை போல் அவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மிக அருகில் நாசத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது, அதை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறந்தருளுங்க, அப்படி இருதயத்துக்குள்ளே அந்த உணர்வை கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆனாலும் ஆசீர்வாதம் எப்போதுமாக வரும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல் தேவன் நமக்கென்று, நம்முடைய குடும்பத்திற்கென்று அவர் பிரத்யேகமாக அநேக நன்மைகளை செய்து வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் எல்லாம் அந்தந்த காலங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காண செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில் நம்முடைய எதிராளி ஒருவன் இருக்கிறான். அவன் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இரவும் பொழுதும் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாய் தேவனுடைய கண்களும்
இரவும் பகலும் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது ரெண்டு விதமான கண்கள் நம்மை பார்க்கிறது. ஒன்று தேவனுடைய கண், இன்னொன்று பிசாசுடைய கண். இப்போ 2 பேருடைய கண்களுமே நம்மையே பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒன்று தீமை செய்யணும்னு பார்க்குது, இன்னொன்று நன்மை செய்யணும் பாதுகாக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ நன்மை செய்யும்படி பாதுகாக்கும்படியாய் பார்த்து கொண்டு இருக்கிற கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கணும்னு சொன்னால் நாம் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். கொஞ்சம் நமக்குள்ள அசைவு வந்துட்டாலும் நம்மளை அழிச்சு போட்டுரும்படியாக எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறதான சத்துரு நமக்கு எதிராக நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறான். நம்முடைய குடும்பத்தை சுற்றி கொண்டு இருக்கிறான். நம்ம எப்பயும் போல் கேஷுவலாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்தில் தேவனை நம்ம மறந்து போயிடுறோம், நினைக்காம போயிடுறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் வாசிக்க சொன்னால் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, மீதிக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. வேதம் வாசிப்பதில்லை, அவரோட ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு முடியறதில்லை. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. அப்போ அந்த நேரத்திலலாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லையில் ஒரு உடைப்பு ஒன்று ஏற்பட்டுகிறது. அந்த உடைப்பை பயன்படுத்தி உள்ளே நுழைகிறதான சத்துரு நம்மளை சும்மா சாதாரணமாக விட்டுட்டு போயிட மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா நாசங்களை ஏற்படுத்துவான். நன்றாக இருக்கிற குடும்பங்கள் பிரிந்து போகும்படியாக, திருமண உறவில் கலக்கத்தை ஏற்படுத்தும்படியாக, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்படியாக, நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதான தொழிலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்படியாக நம்ம 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதான கண்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு ஆதரவாக கிருபையை காட்டும்படியாக கர்த்தருடைய கண்களும் நம்ம மேல் நோக்கமாக இருக்குது. ஆனால் தான் நம்ம தப்பித்து கொண்டே இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை. அந்த கிருபையின் கண்கள் தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எதிராளியும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. இதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லும்படியாக என்ற இடத்துல சொன்னார். அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாசக்காரர்களும் நம்முடைய லக்கை தவற செய்கிறவர்களும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நம்மை சுற்றிலுமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடவே கூடாது. எதை மறந்தாலும் இதை மாத்திரம் மறந்துடாதீங்க. கர்த்தர் நம் ஆதரவாக இருக்கிறார். தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. அதே நேரத்தில் எதிரியின் கரமும் நம்மை கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த காலை வேளையில் அருமையான ஒரு மகன் தன்னுடைய கனவு பார்த்ததை சொன்னாங்க. அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வீடு மாதிரி தெரியுதான். அந்த வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாம். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா முகமறியாத நிறைய பேர் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. சற்று நேரத்தில் எங்கேயோ இருந்து ஒரு நாய் வந்து அவங்கள துரத்திக்கிட்டே வருதான். இவங்க பயப்படாமல் நிற்கிறாங்க. அது கிட்ட வந்துட்டு காலை கடிக்கணும்னு வர மாதிரி வருது. அவங்க மேலே ஏறிடுச்சாங்க ஒரு நாய். இப்போ அவங்க பார்த்து சொல்கிறாங்களாம், கீழே போ அப்படின்னாங்களாம். உடனே அந்த நாயும் பேசுதான், நான் கீழே போகிறேன் அப்படின்னு போயிட்டு முன்னாடி போய் நின்றுக்குதான். அதுக்கு பின்னாடி இன்னொரு நாய் வருதான். அது அவங்க காலை கடிக்கணும்னே வருதான். கிட்ட வருதா, ஆனால் காலை கடிக்க முடியலையா. அப்போது 2 நாய்களுமே அவங்கள அழிக்கணும்னு தான் திட்டத்தோடு வந்திருக்குது, செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு மிக அருகில் அவங்களுக்கு நாசத்தை அழிவை ஏற்படுத்தும்படியாக 2 நாய்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேலிருந்து கர்த்தருடைய கண்களும் அவளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இருக்கணும். இதுவரையிலும் இருந்துட்டோம். இதுவரையிலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் எத்தனையோ நாட்கள் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 3 மாதங்களும் ஏறக்குறைய 3.5 மாதங்கள் 3.25 மாதம் இருக்குது நமக்கு எதிராக. இந்த 3.25 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நாசக்கதி பண்ணக்கூடிய அழிவுக்குரிய திட்டங்களோடு ஒரு எதிராளி ஒருவன் இருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த உடனே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குடும்பத்தை
சபையை, தொழிலை, எதிர்காலத்தை, பிரயாணங்களை, வாகனங்களை, சந்ததியை, பிள்ளைகளை எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து, அந்த காலையில் மாத்திரம் இல்லை, நமக்கு நேரம் வர நேரெல்லாம் நம்ம அதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் நாசக்காரன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிறான், நம்முடைய சபைகளுக்குள்ளாக இருக்கிறான், குடும்பத்திற்குள்ளாக இருக்கிறான். அவன் என்ன மாதிரி நாசத்தை செஞ்சுட்டு போவான்னு தெரியாது. திடீரென்று புயல் வீசலாம், திடீரென பூமி அதிர்ச்சி வரலாம், திடீர்னு இடி முழக்கங்கள் ஏற்படலாம், நன்றாக இருக்கிறதான ஓடிட்டு இருக்கிற ஃபேனு நம்ம மேலே விழுவலாம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால் நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, நான் உங்களை சற்று கவனமாக இருக்கும்படியாக நான் உங்களை சொல்லும்படியாக இந்த வேளையில் இந்த காரியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நமக்கு நன்மை நடக்கும்படியாக தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நமக்கு குடும்பத்திற்கு அவர் நன்மையை கொடுப்பார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய நன்மையை தட்டி பறித்து அவங்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த ஆட்களுக்கு இவனால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம கூட நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம் ஆனால் நமக்கு நடக்கல, ஜெபம் பண்ணாதவங்களுக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி. நமக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்ததான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல, பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில், அந்த இடத்துல, அந்த நேரத்தில் நீங்களும் நானும் இல்லாதபடியினால் நமக்கு சேர வேண்டிய காரியங்களை திருடி கொண்டு போய் எதிராளிகளுக்கு கொடுத்துட்ருக்குறான். இப்போ நம்ம எதிராளிகளை பார்த்து அவங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்குது அப்படின்னா, நம்ம தேவன்கிட்ட இருந்து தான் நன்மையான எல்லா காரியங்களும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அவனிடத்திலிருந்து அழிவு மாத்திரம்தான் வரும். அப்போது அழிவுக்குரியதான அந்த ஜனங்களுக்கு நன்மை நடக்கிறது, நன்மையை கொடுக்கக்கூடிய தேவனை ஆராதிக்கிறதான நமக்கு தீமை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதில் என்ன தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினா பார்த்தா, நம்முடைய ஜெபக்குறைவு, வேத வாசிப்பு, தேவ சமூகத்தில் காத்திருப்பது கிடையாது. இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளாக இருக்கிறது. இந்த குறைவுகளை இந்த நாளிலே நாம் சரி செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாசக்காரர்களும் நம்முடைய லக்கை, நம்முடைய முடிவை மாற்றும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான தீமையான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டால் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிடும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உலக ஜனங்கள் இன்றைக்கி அர்த்தமில்லாத காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தை, எண்ணம் எல்லாமே எதை குறித்து தெரியுங்களா? அவங்களுடைய எண்ணமெல்லாம் இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை மாத்திரம் தான் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய என்னுடைய எண்ணம் நல்லா தான் இருக்கணும், ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆனால் பிரதானமாக நமக்கு இருக்க வேண்டிய எண்ணம், என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழிகளா, என்னுடைய யோசனைகள் தேவனுக்கு சித்தமான யோசனைகளாக இருக்கிறதா? இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உலக ஜனங்கள் அவங்களுடைய செல்வத்தை எப்படி பெருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எப்படி இந்த காரியத்தை வாங்கிறது, இதில் தான் அவங்களுடைய நாட்டம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நாட்டம் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்ததானதாக தான் இருக்கணும். இப்போ நம்ம பாடின பாட்டில் கூட, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அப்போ என்ன ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதா? எப்படி சொல்றீங்க? உங்களால் சொல்ல முடியும் உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே பிசாசுடைய சூழ்ச்சிகள் எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதான நாம் நமக்குள்ள அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா ஏதோ தேவராஜ்யம் தேவராஜ்யம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். தேவராஜ்யம் நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்.
நமக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்தர், நமக்குள்ள இருக்கிறவர் அன்புள்ளவர். ஆனால் நமக்குள்ளிருந்து எப்படிப்பட்டதான காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவராஜ்யத்திற்குரிய காரியங்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுதா? தேவனுடைய அன்பின் மூலமாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் செயல்படுகிறதா? அல்லது பொறாமையினாலும் எரிச்சலினாலும் கோபத்தினாலும் நீங்களும் நானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா சூழ்ச்சிகள் நம்மை எதுவும் செய்ய முடியாது. பிசாசு 1008 பிரச்சனை நமக்கு எதிராக கொண்டு வரலாம், ஆனால் எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆனால் அதே தேவனை ஆராதிக்கிறேன், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறேன், தேவனுடைய சபைக்கு வரேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் தான் அழிவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அது குறிப்பாக இந்த கடைசி இந்த 4 மாதங்களும் நாம் ரொம்ப மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த 4 மாதங்களில் தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எம்பர், சரிங்களா, அது சின்ன கறிக்கொட்டை மாதிரி தான் இருக்குது. சின்ன ஒரு அணைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதான ஒரு அக்கினி நெருப்பு துண்டு தான் அது. ஆனால் அது திடீர்னு புகஞ்சிச்சின்னு வச்சிங்க, நாமளும் கொஞ்சம் அசதியாக இருந்துட்டோன்னு வச்சிங்க, நம்முடைய குடும்பத்தையே பற்றி எரிச்சிட்டு போயிடும். அதனால தான் இந்த எம்பர் மாதத்தில் இப்போ திக்குன்னு எரியுதுன்னா அங்கே நெருப்பு பிடிச்சிருக்குது, தண்ணியை ஊற்றி அழைக்கலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு எதிராக இருக்கிறது ஒரு பெரிய அக்கினி சூளை இல்லை. அது எப்படி இருக்குது? ஒரு கங்கு, ஒரு நெருப்பு துண்டு, அதுவும் கருகி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அது மேலே ஒரு காற்று வீசினா போதும் அது குப்புன்னு பிடிச்சிக்கும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய காரியங்களில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய வார்த்தையில் மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வாயில் வரக்கூடாது. அநேக பேர் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால இருதயத்தை காயப்படுத்துகிறவர்கள் அநேகர் உண்டு. சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், சும்மா ஜோக்குக்கு தானே சொன்னேன் அப்படின்வாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குதுங்க. ஒவ்வொன்றா சொல்லணுன்னா நேரமே போதாது. அப்போ அப்படிப்பட்டதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், விளையாட்டுக்காக சொல்கிற வார்த்தை ஒரு கங்கு மாதிரி, ஒரு நெருப்பு துண்டு மாதிரி, அதை நம்ம பேசும் பொழுது கேட்கக்கூடிய உள்ளத்தில் அது ஒரு பெரிய நெருப்பு பிளம்பை ஏற்படுத்தி டோட்டலாக அவங்களுடைய இருதயத்தையே அழிச்சிட்டு போயிடும், டோட்டலாக அந்த குடும்பத்தையே பிரிச்சுட்டு போயிடும். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய எதிராளி சும்மாவே இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன ஆகுமா பாருங்கள், நெகேமியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். 604வது பக்கத்தில் இருக்குது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 604வது பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல எருசலேமின் அலங்கம் எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கே பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதை அடைக்கும்படியாக நெகேமியாவுக்கு ஒரு பாரம். அவர் ராஜா கிட்ட பானபாத்திரக்காரனாக இருக்கிறாரு. அவனுக்கு ராஜா ஏன் நீ இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிறேன்னு கேட்டவுடனே அவன் சொல்கிறான், எங்களுடைய சொந்த ஊரில் இப்படி எல்லாம் ஜன்னல் வாசல் எல்லாமே எரிஞ்சு போய் நாசமாக இருக்குது. அப்போ ராஜா கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? என் மேலே கொஞ்சம் கிருபை கிடச்சிச்சின்னா அதை போய் கட்டுவதற்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணுன்னு ராஜா அவனுக்கு என்ன பண்ணுறார், ஒரு லெட்ரு, அவனுக்கு உதவியாக எழும்பக்கூடிய ஆட்கள், பண உதவி எல்லாத்தையும் அவனுக்கு செய்து அவனை அனுப்புகிறாரு. இவன் நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாக வராரு. இப்போ நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், சபைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற உடைந்து போன பகுதிகளை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய், எங்களுடைய வாழ்க்கையில் நாசத்தை ஏற்படுத்தும்படியாய் கிரியை செய்கிற இந்த பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் எங்களுடைய குடும்பத்தையோ எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாகவோ நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற எதிராளிகள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன்.
அவங்களுக்கு என்னவா இருக்குதான்? மிகவும் விசனமாக இருக்குது. நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? சவுறு கட்டணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் எதிராளிகளுக்கு இது ரொம்ப விசனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் விசனமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இதற்கு காரணம் யார்? இவனை புதுசாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவனை ஜெபம் பண்ண விடாதபடி இவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை இவனுக்கு கொடுத்துரு. வேலையை கெடுக்கணுன்றது தான் அந்த சன்பல்லாத்து தொபியாக்கள் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மெயின் வேலை என்ன தெரியுங்களா? நம்முடைய சுவரை கட்டக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அதுக்கு தடையை ஏற்படுத்துறதுக்காக இந்த 2 பேரும் அவங்க நிறைய தந்திரங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ராஜாவுக்கு எழுதி போடுறாங்க, இந்த மாதிரி 2 பேர் வந்து சுவரு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை தடை பண்ண முடியாது. நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இதே காரியங்கள் தான் இன்றைக்கு நாசக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு பாரத்தோடு ஜெபிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த 2 விரோதிகள் யார்? சன்பல்லாத்து, தொபியா. அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? நம்மளை பார்த்தா வெசனம் வந்துருச்சு. வெசனம் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? இதற்கு காரணமாக இருக்கிற இவங்களை கட்டுடா, இவங்க ஜெப நேரத்தை கெடு அப்படின்னு சொல்லிட்டு தந்திரம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். இவன் தான் நாசக்காரன். சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியாவுடைய வேலையை கெடுக்கும்படியாக செய்கிறதான முயற்சி செய்கிறதான அந்த சங்காரக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்முடைய ஜெப நேரத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 21 நாள் ஜெபத்துக்காக இப்போ நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்ம முக்கியமாக ஜெபம் பண்ண வேண்டியது, இந்த சன்பல்லாத்து தொபியாவினுடைய ஆவிகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுடைய ஜெப நேரத்தை வீணாக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த 21 நாட்களும் நாங்கள் உபவாசித்து எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்களுடைய சபைக்காகவும் எங்களுடைய தேசத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுவார்? நமக்கு கூட சேர்த்து கொடுப்பார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிடுறான்? நம்முடைய தொழிலை, நம்முடைய குடும்பத்தை எனக்கு என் பிள்ளைக்கு, என் சந்ததிக்கு இதில் தான் நம்முடைய நாட்டம் போய்கிட்டே இருக்குது ஒழிய மற்றவங்களை குறித்து நமக்கு ஒரு கவலையே இல்லாமல் இருக்குது. கவலையற்று இருப்போமானால் இந்த சங்காரக்காரனினால், நாசக்காரனினால் நீங்களும் நானும் நாசமாக்கப்பட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் புலம்புனாலும் போனது தான் அப்படின்னு சொல்லி இழந்து போயிட்டே இருக்கு. ஏற்கனவே நம்ம இழந்து போனது நிறைய காரியங்களை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியதான நாம் இப்போ இருக்கிறது ஆசீர்வாதமாக இல்லைங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் நல்லா தானே இருக்குதுன்னு. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. உங்களை இன்னும் பலாயிரம் மடங்கு நீங்கள் பெருக வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். ஆனால் இந்த நோக்கம் நிறைவேறாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் நம்முடைய வாழ்க்கையில் இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல நமக்கு அந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை மேய்ப்பர்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் கூடி இயேசுவின் பிறப்பை பற்றி அவங்க பாடி அந்த இயேசுவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் கிழக்கிலிருந்து 3-4 சாஸ்திரிகள், 3-4 இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க அந்த நாட்களில். ஆனால் 3 சாஸ்திரிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே படைக்கப்பட்டதான அந்த பொருட்கள் 3 பொருட்களாக இருப்பதினால அவங்க 3 சாஸ்திரிகள்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததை, அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இவங்க வான சாஸ்திரிகள்,
இந்த மாதிரி ஒரு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அவரை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்க வரும்பொழுது இவங்க ஏரோதுனுடைய அரண்மனைக்குள்ளே போய் தேட போகிறாங்க. ஏன்னா ராஜாவாச்சே, இவர் அரண்மனையில் தானே பிறப்பார் என்று சொல்லி. ஆனால் பிறந்ததான ராஜா பரலோகத்தினுடைய ராஜா. இவர் எதற்காக பிறந்தாருன்னா உங்களுக்காகவும் எனக்காகவுமே பிறந்தார். அவர் வளரணும், அவருடைய ரத்தம் சிந்தணும், அந்த சிந்தின ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படணும் அப்படின்னு பரலோகத்தில் ஒரு திட்டம் இருந்ததுனால தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு இயேசுவை பிதாவாகி தேவன் குமாரனாக அனுப்பினார். இப்போ நாசக்காரன் ஒருத்தன் இங்கே இருக்கிறான், அவன் தான் ஏரோது. அவன் என்ன சொல்கிறான், இந்த பிள்ளையை வளர விடாதபடிக்கு நான் நாசம் பண்ணணும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு சட்டத்தை போடுறான். 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போட்டுரு. அப்போ இதுதான் தீமையின் கண்கள். தீமையின் கண்கள் இயேசு கிறிஸ்துவை பிறந்த பொழுது அவரை பார்த்து கொண்டே இருந்தது. அவரை நாசப்படுத்தும்படியாய் பிதாவாகிய தேவனுடைய திட்டம் அந்த பூமியில் நிறைவேற முடியாதபடிக்கு அவரை சின்ன வயசுலேயே அழிச்சிடணும்னு சொல்லி பிசாசு ஒரு திட்டம் போட்டிருந்தான். ஏன்னா அந்த பூமி முழுவதுமே பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாகத்தான் இருக்குது. அதுக்கு மத்தியில் தேவன் நமக்கு சூழ்ந்து இருக்கிறபடினால தான் நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோம். அப்போது நம்ம எங்கே போனாலும் நம்முடைய எதிராளிகளுக்கு உள்ளார தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே போகிறோம், என்ன காரியம் பார்க்குறோம், எதை தொட போகிறோம், எதை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய கனவை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே யார் வராங்க யார் போகிறாங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நேரத்தில் மனிதர்கள் ரூபத்தில் இல்லை, மிருகங்கள் ரூபத்தில் கூட சில காரியங்கள் உள்ளே வந்து சில காரியங்களை வச்சுட்டு போயிடும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பிசாசுடைய ஏஜென்ட்டுகளாக சில பறவைகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே இங்கே உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சேன். ஒரு குறிப்பிட்டதான ஒரு மந்திரக்காரன், அவன் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் போய் அழிவை ஏற்படுத்துவான். அப்போது ஒரு குறிப்பிட்டதான ஒரு மனுஷன் வந்து எனக்கு நெருங்கினதான ஒருத்தன் இங்கிலாண்டில் இருக்கிறான். அவன் அங்கே போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் சம்பளத்தில் அவன் குடும்பமெல்லாம் நல்லா இருக்குது. அந்த குடும்பத்தை அழிக்கணும், அதுக்காக நான் அவங்ககிட்ட வந்தேன்னு சொன்னோடனே அவன் ரூபாயை வாங்கிக்கிட்டு அவன் வச்சிருக்கிற ஒரு புறா ஒன்று இருக்குது. அந்த புறா அது காலில் இத்தனாம் தேதிக்கு இந்த வீட்டில் இருக்கிற மனுஷன் சாவணும், இப்படி சாவணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி அந்த புறா காலில் கட்டிடுவானோ. அந்த புறா எத்தனை 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் கரெக்டாக அந்த அட்ரஸில் போய் அந்த வீட்டுக்கிட்ட மேலே இவன் காலில் கட்டி வச்சிருந்ததான அந்த காரியத்தை அந்த இடத்துல வச்சிடுமா. வச்சுட்டு இது வந்துடும் மறுபடியுமா. அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வீட்டில் இருக்கிறவன் இவனுக்கு எதிராக யாரை அவன் வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டானோ அந்த மனுஷன் செத்துடுவான். இப்படி அந்த புறாவை அவன் வளர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்காக இவன் சூனியம் பண்ணும்பொழுது இந்த புறாவால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவனுக்கு திருப்பியும் இவனை வந்து கனவுல வந்து 4 பேர் வந்து கூப்பிட்றாங்க, இவ்வளோ நாள் நீ எல்லா ரத்தத்தையும் நீ உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்த, இப்போ எனக்கு தேவை ஊர் ரத்தம், நான் ஒன்றை குடிக்கணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே இவன் பயந்துக்கிறான், தூக்கத்தில் எந்திரிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், முடியல. கடைசியாக அந்த சபைக்கு வரான். சபைக்கு வந்தவொடனே அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி ஒரு புறா வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த புறாவினால் இத்தனை பேரை அழித்து போட்டுருக்கிறீங்க, உங்கள் கையில் நிறைய சக்திகள் இருக்குது, அதனால் நிறைய பேரை பூட்டி வைத்திருக்கிறீங்க, அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலையை தரணும்னு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னோடனே இந்த மனுஷன் கிடுகிடுன்னு எந்த முன்னாடி வந்துடுறாரு, நான் தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த புறாவை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, இவர் சொல்கிறாரு, நான் போனேன்னா அந்த புறா என்னை சாகடிச்சிடுமே. அப்போ இங்கேருந்து 2 பேரை அவருக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணி காரில் அந்த வீட்டுக்கு, அந்த மனுஷன் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அந்த புறா அடைக்கப்பட்டிருந்த அந்த கூட்டை எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புறா படப்படன்னு அடித்து கீழே விழுவுது. அந்த புறா என்ன பண்ணும், அது பாவம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், அவனுடைய ஏஜென்ட்டாக அந்த புறாவை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான்.
அதுக்கப்புறம் எத்தனையோ வீடுகளை இவன் பூட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த பூட்டெல்லாம் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு ரெவலேஷன் வந்தவுடனே, உன்னுடைய சூனிய மந்திரத்தினால நீ எத்தனாயிரம் வீட்டை பூட்டி வச்சுருக்கிற, நல்லா இருக்கிற பிஸ்னஸை பூட்டி வச்சுருக்கிற, நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து வச்சுருக்கிற, நல்லா இருக்கிற பிள்ளைகளை கெடுத்து வச்சுருக்கிற, அது எல்லாத்தையும் நம்ம இயேசுவின் நாமத்தில் நான் அவங்கள எல்லாத்தையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை முறிவு பண்ணுறாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எதிராக இருக்கிறதான சத்துருக்கள் எந்த ரூபத்திலையும் வரலாம். நாய் ரூபத்தில் வரலாம், பூனை ரூபத்தில் வரலாம், பறவைகள் போல வரலாம், பூச்சிகள் போல வரலாம், வண்டுகள் போல வரலாம். நம்முடைய ஜெப புஸ்தகத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். வண்டுகள், ஈ, இது எல்லாமே நமக்கு எதிராக பிசாசினாலே பயன்படுத்தக்கூடியதான ஆயுதங்களாக இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கெடுக்கும்படியாக அவன் உபயோகப்படுத்தினதான ஒரு ராஜா ஏரோது. ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த மாதிரி இவன் பிளான் பண்ணுவான், இந்த பிளான்லேருந்து என்னுடைய மகனை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு தன்னுடைய காரியத்தை சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி பிள்ளையை கொண்டு போய் வேற இடத்துல வைக்கும்படியாக தேவன் எச்சரிக்கிறார். அப்போ இவர் பிள்ளைய தப்பிச்சிட்டாரு. அப்போ மற்ற பிள்ளைங்கெல்லாம் அது ஒரு கேள்வி தானே இல்லைங்களா? மற்ற பிள்ளைங்கள் என்ன பண்ணுச்சு? தேவன் யார் மேலே கிருபையாக இருக்கணும்னு அவர் இருக்கிறாரோ அவன் மேலே கிருபையாக இருப்பார். எவன் மேலே இரக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவன் மேலே இரக்கமாக இருப்பார். அது தேவன் செய்கிறதுல நமக்கு போய் எதுவுமே கேட்கவே முடியாது. தேவன் எதை செஞ்சாலும் நியாயத்தோடு தான் செய்வார். தீர்க்கதரிசியில் சொல்லியிருக்கிறான், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுவாள் என்று சொல்லி. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை அழிக்கும்படியாக திட்டம் போட்டதான அந்த பிசாசுடைய திட்டங்களை கர்த்தர் முறித்தார். அவருக்கு ஒன்றே ஒன்று தான், என் மகன் இந்த பூமியில் போய் தன் ரத்தத்தை சிந்தி இந்த பூமியினுடைய ரட்சிப்பிற்காக அவன் தன்னையே ஒப்பு கொடுக்கணும்னு என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அனுப்பியிருந்தார். ஆனால் அதை அறிந்ததான சத்துரு, கண்காணித்து கொண்டிருந்ததான தீமையின் கண்கள் அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே கிரியை செய்தது. அதே போலவே நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக, நம்முடைய இலக்குக்கு எதிராக நம்ம போய் சேரணும்னு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த நன்மையை காண முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் கெடுதல் செய்யும்படியாக கிரியை செய்கிறதான நாசக்காரர்கள், லக்கை மாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாரையும் நீங்கள் நம்பவே கூடாது. நன்மை செய்கிற மாதிரி தான், நமக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி தான் வருவாங்க. எல்லா மனிதர்களுடைய ஆலோசனையும் நீங்களும் நானும் கேட்கவே கூடாது. நம்ம கேட்க வேண்டிய ஆலோசனை ஒன்றே ஒன்று, தேவனுடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஒரு சில நேரங்கள், நாட்கள், மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் எப்படி நம்மளோட பேசுவார்? அபிஷேகம் பெற்றதான தேவ ஜனங்கள், அபிஷேகத்தை பெறாத தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆவியானவரை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களில் எவனாகிலும் தன் மகன் தன் தகப்பனை நோக்கி அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது எப்படி? அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய ஒருவேளை அபிஷேகம் பெறல, இன்னும் அந்நிய பாஷை பெறலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாயை திறந்து ஆண்டவருக்கு உங்களுடைய வாயை கொடுக்கணும். ஆவியானவர் எப்படி பேசுவார்? அந்நிய பாஷை எப்படி பேசுகிறோம்? நம்முடைய நாவுகளினால தான். நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது குழந்தை இருக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனேயே அது உடனே பேசாது. ஆனால் கொஞ்ச நாள் ஆனவுடனே அது ஏதோ அப்படியே முதலாவது என்ன பண்ணும்? தாத்தா தீட்டி ஏதோ ஒன்று சொல்லும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அது பேசுகிறத நிறுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன் தான் வாயை திறக்குதோ அப்படின்னு. அப்படி தான் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்?
தேவ சமூகத்தில் நம்முடைய வாயை நாவை கொடுப்போம், சத்தங்களை எழுப்புவோம். ஆண்டவருக்கு மகிமையா சோத்திரம் அப்படின்னு நல்லா சத்தமாக சொல்லுங்கள். யாரை குறித்து வெட்கப்படவே வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவர் ஏதாவது தவறாது ஏதாவது ஒரு ஆவி அனுப்பிச்சிட்டாருலாம் நமக்கு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடுமோன்னு பயப்படலாம் வேண்டாம். தம்மை நோக்கி கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அவர் நன்மையை தான் கொடுப்பார். அப்போ அந்த அபிஷேகம் பெறாத, அந்த அந்நிய பாஷை பேசாத, அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளாத தேவ ஜனங்கள், நீங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நீங்கள் அந்த சின்ன குழந்தை மாதிரி ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிங்க. அந்த குழந்தை ஏதாவது ஒன்று பேசுது இல்லையா? ஆமாங்களா? முதலாவது அந்த குழந்தை வாயை திறக்குது, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுது. அந்த வார்த்தையிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிருது. நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதை நான் ஒரு புஸ்தகத்தில் ஒன்று படித்தேன். அவர் தான் இது சொல்கிறாரு. அந்த புஸ்தகம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு சிலரை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த புஸ்தகத்தை நான் ஆர்டர் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படித்தே ஆகணும். பெனிஹின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், காலை வந்தனம் பரிசுத்த ஆவியானவரை, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது, அவர் என்னை தொட்ட பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு 4 புஸ்தகங்களை அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நிறைவினால் அவர் எழுதியிருக்கிறார். இதுவரை நிறைய கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் விற்பனையாகி இருக்கிறது. கடந்த வாரத்தில் சேலத்தில் அந்த புஸ்தக ஸ்டால் போட்டிருந்தப்போ என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. அந்த புக் ஸ்டாலில் போய் பில்லியும் சுதாவும் போயிட்டு ஒரு 2 புஸ்தகம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நேற்று ராத்திரி நாங்கள் திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணப்போ நான் தருமபுரியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட சொல்லி நான் ஒரு 3 செட்டு, அந்த 4 புஸ்தகத்துலேயும் 3 செட்டு வேணும்னு சொல்லி அவருக்கு நான் பணம் அனுப்பிச்சி வச்சுட்டேன். அவர் நாளைக்கு எனக்கு அனுப்பிச்சி விட்றேன், கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிக்கிறாரு. அது அநேகமாக செவ்வாய்க்கிழமை சேர்ந்துடும். அப்போது உங்களுக்கு யாருக்கு ஆயத்தமாக இருக்கீங்களோ, யார் வாஞ்சியாக இருக்கீங்களோ, சும்மா தலையாணை கடியில் வச்சுக்கிட்டு படுக்கிறதுக்காக இல்லை, ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாசிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த புஸ்தகத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக தெளிவுபடுத்துவார். அதை படிக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் இந்த புஸ்தகத்தை ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன் நான் வாங்கி படித்து கொண்டு இருந்த பொழுது, நம்ம கஸ்பராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு கிட்னி ஸ்டோனு, பெரிய ஸ்டோன் ஒன்று. அதனால் அவர் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் இந்த புஸ்தகத்தில் ஒரு அனாயிண்டிங் இருக்குது கஸ்பா, நீங்கள் இதை படிங்க அப்படின்னு சொன்னேன். அதை படிக்க ஆரம்பித்தார். படித்து கொண்டு இருந்த பொழுது அவ்வளோ பெரிய கல் அப்படியே வந்துருச்சு வெளியில். அவர் இன்னும் சாட்சியாக சொல்லுவார் அவர். அப்போது இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அந்த புஸ்தகத்தை நீங்கள் எல்லாருமே படிக்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறேன். சரிங்களா? சரி, இப்போது நமக்கு துணையாளராக பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஆலோசனை கேட்கறதுக்கு அவரிடத்துல போய் கேட்டால் போதும். அவர் நமக்கு நல்ல செமையான வழியில் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிறதான தேவன். அவர் நமக்கு நன்மையான காரியங்களை அவர் போதிப்பார். மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் அவன் தப்பாக சொல்லி கொடுத்துடுவான். அதனால் நமக்கு ஒரே ஒரு வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய, சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துவார். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே இருக்கிறாரு. அவரை நம்ம இவ்வளோ நாள் உபயோகப்படுத்தாமையே இருந்துட்டோம். இந்த நாளில் கேட்க போகிறோம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யாக்கோபு இவர் தன்னுடைய அண்ணங்கிட்ட ஏமாற்றி, அப்பா கிட்ட ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு இவர் போகிறார். இவர் பாவம், இவர் நல்லவர் தான், இவர் ரொம்ப நல்லவர். யாக்கோபு எந்த தவறு செஞ்சாருன்னா அவங்க அண்ணங்கிட்ட சேர வேண்டிய சொத்துக்களை வாங்கிட்டார். அப்பாவை நான் தான் ஏசான்னு சொல்லி பொய் சொல்லிட்டார். இதுதான் அவர் பண்ண தப்பு. ஆனால் இதுக்குன்னு தப்பிப்பதற்காக இவர் எங்கே போனார் தெரியுங்களா? அவருடைய மாமா வீட்டுக்கு, லாபான் அப்படின்ற
ஒரு மனிதனுடைய பேர் வீட்டுக்கு போனார். லாபான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிச்சம் என்று சொல்லி அர்த்தம். சில நேரத்தில் பேருக்கும் அவங்க நடத்தைக்கும் வேகப்பட்ட வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? ஆரோக்கியம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இருந்துகிட்டே இருக்கும். கயல்வெளி அப்படின்னு வச்சுருப்பாங்க, அவங்களுடைய கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். இப்படி நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த லாபான் அப்படின்னு வெளிச்சம்னு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருக்கிறாங்க. இவருடைய சகோதரி மகன் தான் இந்த யாக்கோபு. அவர்கிட்ட போய் அவர் என்ன கேட்டார்? அந்த அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியுமா? போய் என்ன கேட்டார்? எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரச்சனை, நான் ஏமாற்றிட்டு வந்துட்டேன், இப்போ உங்கள் வீட்டில் தங்கலான்னு இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், நீ மருமகனாக இருக்கிறதுனால எனக்கு சும்மா வேலை செய்ய வேணாம், ஏதாவது கேளு, நான் அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ இவர் என்ன கேட்டார்? அவருடைய 2வது மகளை தான் கேட்டார். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணா, முதல் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். இது யார் தப்புன்றீங்க? யாக்கோபு தப்பா? இல்லை, லாபானுடைய தப்பு தான். இப்போ இதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்மளும் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல போகும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய லக்கையே மாற்றிருக்கான் பாருங்க. அவன் கேட்டான், சின்னவளை தான் கேட்டான், மூத்தவளையும் கொடுத்து 2 பிள்ளைங்களுக்கு 2 வேலைக்கார பிள்ளைங்களையும் கொடுத்து, ஆக மொத்தத்தில் பெரிய பண்ணை மாதிரி இவருக்கு மனைவிகள் பெருகிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அந்த யோசேப்புன்னு சொல்லி அவர் ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்களா? அவருடைய மகனை கெடுக்கும்படியாக திட்டம் போட்டது இந்த வேலைக்காரனுடைய பிள்ளைகள் தான் முதல் மணியாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், அப்போ இந்த யோசேப்புக்கு யாக்கோபுக்கு ஒரு லக்கு இருந்துச்சு. அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை அழிக்கும்படியாக லாபானை என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? அந்த இடத்துல ஆண்டவர் மாற்றல, பிசாசு தான் மாற்றிருக்கான். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். இவர் 20 வருஷம் லாபான் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இவருடைய சம்பளத்தை மாற்றி அவர் கொடுக்குறாரு. இவரும் இவரும் அந்த இடத்துல சில தந்திரங்களெல்லாம் உபயோகப்படுத்தி இவரும் தன்னுடைய ஆட்டுகளெல்லாம் இவர் பெருக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்றாரு. இவர் புறப்பட்டு வரும்பொழுது தன்னுடைய மாமனார்கிட்ட இவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஏன்னா பிள்ளைங்களை பிடிச்சிக்க வச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இவர் புறப்பட்டு வந்துட்டார். இவர் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து மாமனாருக்கு விஷயம் தெரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பின்தொடர்ந்து வராரு மாமனார். அந்த ஆதியாகமம் 31 அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்தி உரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். அவனை என்ன பண்ணியிருப்பார்? ஒன்றுமில்லாமல் 0வாக தான் மாற்றியிருப்பார். ஆனால் இவருடைய பிதாக்களுடைய தேவன் ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன் இவரோடு இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, அவன் சிறுமியையும் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உமை கடிந்து கொண்டார் என்றான். அப்போது இவனை போய் எப்படியாச்சும் பிடிச்சி அந்த பிள்ளைகளெல்லாம் திருப்பி கொண்டு வரணுன்ற யோசனையில் தான் வந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாராங்க, சொப்பனத்தில் லாபானுக்கு சொப்பனத்தில் போய் அவன் என் பிள்ளை, அவங்ககிட்ட போய் அதையும் இதையும் பேசிக்கிட்டு அவனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத, அவனை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கத்தில் நிறைவேற்றும் நான் அவனை நடத்தி கொண்டு போகிறேன், நீ அவனை ஒன்றும் பண்ணிடாதேன்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாரு.
அதனால் லாபான் விடாமல் வந்தார். இப்போ லாபான் வந்தாலும் யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீர் என்னை வெறுமையாக்கி. இப்போ இந்த வெறுமையாக்குகிற ஆவிதான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த நாசக்காரன் நம்முடைய லக்கை மாற்றும்படியாய் செயல்படுகிற பிசாசு இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இவன் இருக்கிறான் அப்படின்றத உணர்த்தும்படியாக நம்ம சில காரியங்களை பார்த்தோம்னா, நம்முடைய பார்த்த கனவுகள் நன்மையான கனவுகளை தீமையான கனவுகளாக மாற்றியிருப்பான், தீமையான கனவுகளை நன்மையான கனவுகளாக மாற்றியிருப்பான். இப்படி ஒருவேளை உங்களுக்கு அனுபவம் இருக்குதான்னு தெரியல. நிறைய பேருக்கு தீமையான கனவுகளை நல்ல கனவுகளாக அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அவங்க போய் கேட்குறவங்க கிட்ட, நல்ல கனவு தான், சாவர மாதிரி கண்டியா அப்படின்னா உனக்கு உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்டுவான். கல்யாணம் ஆகிற மாதிரி கனவா அப்படின்னா உங்கள் வீட்டில் சாவு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் போய் கனவுகளுக்கு அர்த்தம் இருக்குது. சாகிற மாதிரிலாம் நிச்சயமாக சாகக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது. எங்கள் அம்மா இங்கே இருந்த நாட்களில் திடீரென்று ஒரு நாள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்மா செத்து போயிட்ட மாதிரி பேபி கேள்விப்பட்டு அவள் என்ன பண்ணுறா, பறவைக்காட்டிலேருந்து வேகமாக ஒடியாராளா, இங்கே ஒடியாந்து இங்கே வந்து அம்மாவை பார்க்குறா. அதுக்கப்புறம் அப்படியே முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஏதோ ஒரு மரண ஆவி ஒன்று நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வந்திருக்குதுமா, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு காலையில் எழுந்து அதை முறித்து அதை ஜெபம் பண்ணிட்டோம். அன்றைக்கி மாலை வேளையில் அம்மா வெளியில் சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி இந்த பட்டாசுலாம் வெடிப்பாங்க இல்லைங்களா, அதை வெடிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க அந்த இதை. அதில் ஒரு பட்டாசு என்ன பண்ணுச்சு, அது வளைஞ்சி அந்த குச்சி ஒடிஞ்சு அது நேராக அம்மாவுக்கு நேராக வருது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அம்மாவுக்கு நேராக இப்படி முன்னாடி போய் அந்த சவுத்தில் பாருங்கள், இன்னும் கூட ஒரு கருப்பாக ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். டார்னு வெடிச்சிச்சு. அம்மாவுடைய உயிர் வந்து அன்றைக்கே போயிருக்கணும். ஆனால் அந்த கனவில் பிசாசு காண்பித்த கனவு, அதில் அர்த்தம் புரிந்து கொண்டு நாங்கள் அதற்காக ஜெபித்தோம். அம்மாவுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. இப்போ அம்மாவுடைய ஜீவனை எடுக்கணும்னு அவன் ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அம்மாவுடைய ஜீவனை குறித்து அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதே போல் தான் உங்களையும் என்னையும் வைத்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அழிக்கணும், அது நிறைவேறாமல் பண்ணணும்னு சொல்லி தான் சங்காரக்காரன், திசையை மாற்றுகிறவன், வெறுமையாக்குகிறவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம நன்றாக ஜெபிக்கலைன்னா நிச்சயமாகவே இந்த அழிவில் நீங்களும் நானும் மாட்டிக்கொள்வோம். லாபான் போல ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய கல்யாணம் பண்ண உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுடைய குடும்பத்தில் லாபானின் ஆவியை உடையவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம். அவங்களுடைய பேச்சை கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே நமக்கு ஒரு அழிவு வந்துடும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். மனிதர்களை குறித்து நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளை கொடுத்தீங்களே, எதற்காக கொடுத்துருக்கிறீங்க? இந்த பிள்ளை என்ன படிப்பதற்காக கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார் நமக்கு. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போய் அந்த பிள்ளை படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும், அந்த பிள்ளை கொண்டு போய் டாக்டருக்கும், அந்த பிள்ளையை அங்கே என்ஜினியருக்கும் அதுக்கும் படிக்க வச்சோம்னா அந்த பிள்ளை படிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப கஷ்டப்படும், திணறும், நாமளும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ ஆண்டவர் எதற்காக இந்த பிள்ளை எனக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே, இதை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். படிக்கிற பிள்ளைங்களும், ஆண்டவரே நான் என்ன படிக்கணும்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். இல்லைன்னா நம்மளுடைய படிப்பு வீணாக போயிடும். நம்முடைய சபையில் கூட 3 பசங்க இருக்காங்க. அவங்க நல்ல ஒரு குரூப் தான் எடுத்து படித்தாங்க. ஆனால் படித்த வேலைக்கும் படித்த படிப்புக்கும் இன்றைக்கு அவங்க வேலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. எல்லாமே என்ஜினியர் வேலைக்கு தான் படிச்சிருக்காங்க. ஆனால் ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் இருக்கிறாங்க. அப்போது படிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம் இல்லையா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீங்க, எதற்காக என்னை இந்த உலகத்தில் உண்டாக்குனீங்க, எதற்காக எனக்கு குடும்பத்தை ஏற்படுத்தினீங்க. நிறைய பேருக்கு தெரியாது.
தெரியாமலேயே கண்மூடித்தனமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க, குழந்தையை பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் மனைவியோட புருஷனோட இருக்க முடியாது, பிள்ளைகளை வளர்க்க முடியாது, ஒரே தகராறும் தொல்லையுமாக தான் இருக்கும். அப்படி மாறி இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் செய்த தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த தவறுகளை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் கடந்த நாட்களிலே நாம் இழந்து போனதான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எதெல்லாம் நம்ம இழந்து போனோமோ அது எல்லாத்தையும் மறுபடியுமாக அறுவடை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம அவரை நம்புவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்போம், அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்போம். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரியம், திருமணம் பண்ணுற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆலோசனையை கேட்போம். ஆண்டவரே, நான் எந்த பொண்ணு பார்க்கணுன்னு எனக்கு தெரியல, எந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே இல்லை, தேவனிடத்தில் கொடுத்துருங்க, அவர் அழகாக கொடுப்பார். ஒருவேளை அவர் அனுப்புறது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஏற்றதா மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னாடி ஒரு நாட்களில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு பிரியமானதை கேட்டு கட்டிக்கிட்டு காலம் முழுசும் அவங்களுடைய ரட்சிப்பிற்காகவும் அவங்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணியே செத்து போயிடுவீங்க. அதனால் கர்த்தர் நம்முடைய தேவன் நல்லவருங்க, நம்மளோட பேசுகிறவர். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை எதற்காக கொடுத்தீங்க? இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, இந்த மாப்பிள்ளையை நான் பார்க்கலாமா, இந்த பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைங்க விசேஷமாக உங்களுடைய திருமண காரியங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவர் உமக்கு சித்தமானது எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் தீராத போராட்டங்கள் இருக்கும். சங்காரக்காரன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவான். நாசக்காரர்கள் நம்முடைய குடும்பத்தை நாசம் பண்ணிடுவாங்க. தேவன் நினைத்ததான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு நம்முடைய லக்கையே வேறு பக்கமாக திருப்பிடுவாங்க. அவர் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஆசை இருக்குதான் தாசில்தார் ஆகிறதுக்கு, ஆனால் அம்சம் இருக்குதான் கழுதை மேய்க்கிறதுக்குன்னுவாங்க. அப்போது நமக்கு ஆசை தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு, ஆனால் நமக்குன்னு ஆண்டவர் நியமிக்கப்பட்டதான ஒரு இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வேளை கழுதை மேய்க்கிறது மாதிரி தெரியலாம். கழுதை மேய்ச்சாலும் முடிவில் நம்மளை எல்லாத்துக்கும் மேலே உயர்த்துவார் தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நம்ம வேதத்தில் இந்த கழுதைன்றது ரொம்ப உயர்ந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக. இந்த நாட்டில் ஒரு ஆடி கார் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட உயர்ந்தது தான் அந்த ஒரு கழுதையா. ஆனால் தான் அந்த தொலைஞ்சி போன கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்கு சவுலை அவங்க அப்பா அனுப்பிச்சார். ஊராக போய் தேடி போயிருக்கிறாரு. வேற ஒரு கழுதை வாங்கியிருக்கலாம்ல, இல்லை இந்த கழுதை தான் எனக்கு தேவை, இந்த கழுதையை வைத்து நான் உன்னை பெரிய மனுஷனாக மாற்ற போகிறேன் அப்படின்னாரு. அப்போது இந்த நாட்களில் நாம் அற்பமாக நினைக்கிறோம் இந்த கழுதையா அப்படின்னு. அந்த கழுதை தான் நம்மளோட பேசக்கூடிய கழுதையாக இருக்கிறது. அந்த கழுதை தான் நமக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்க கழுதையாக இருக்கிறது. கழுதை பேசிச்சு இல்லைங்களா பிழையாமோட. அப்போது நம்முடைய சோர்ந்து போன நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை கழுதையாக பார்க்குறீங்க பாருங்கள், அந்த மனைவிகிட்டேருந்து வரும். கழுதையாக பார்க்குறீங்க பாருங்கள், அந்த புருஷங்கிட்டேருந்து வரும். உங்களுக்கு இப்போ தெரியாது அந்த கழுதையை குறித்து, ஆனால் ஒரு நாள் வரும். அந்த கழுதினுடைய முதலாளி உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, உங்களை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு நமக்கு தெரியல. அதனால் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடுவோம். ஆண்டவரை உங்கள் சித்தம் எதுவோ அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரை. நிச்சயமாகவே அவர் நடத்துவாருங்க. நம்மளை அழிவுக்குரிய பாதையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டவர் அவர் மாத்திரம் நம்மளை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தா, இன்றைக்கி என்னை ஆண்டவர் மாத்திரம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தா என் இஷ்டத்துக்கு போயிருந்தேன்னா என்னை புதைச்ச இடத்துல புல் முளைச்சிருக்கும். ஆனால் கர்த்தர் என்னை இந்த ஜீவனோட தேசத்தில் வைத்ததற்கு காரணம், நான் அங்கேயும் இங்கேயுமா தெரிஞ்சேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கர்த்தாவே நீங்கள் தான் அவர்கிட்ட வந்துட்டேன். அதனால் அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை நான் செஞ்சேன், தவறு செஞ்சேன், பாவம் செஞ்சேன். எல்லாத்தையும் கர்த்தரை மன்னித்து அவருடைய மகனாக என்னை மாற்றி
இந்த கனமான ஊழியத்தை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தேவன் தான் உங்களுடைய தேவன். எனக்கு நன்மை செய்தவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் ஒருவேளை நீங்கள் விரும்பாத காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம். நீங்கள் இப்போ நினைக்கலாம், ஐயோ ஆண்டவரே நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனேன்னு. பரவாயில்ல, நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மீகா 7:8 சத்துருவே நீ என்னை குறித்து மேன்மை பாராட்டாதே, நான் கீழே விழுந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார், நான் இருளில் இருந்தாலும் என் தேவன் என்னுடைய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் இப்போ நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. கடந்த நாட்களில் கீழே விழுந்திருக்கலாம். நீதிமான் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பானா? 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பானா? நீங்கள் இப்போ ஒரு தடவை தான் விழுந்தீங்க. அதனால் இன்னும் 6 தடவை விழுவேன்னு சொல்லலை. கர்த்தர் உங்களை உயர்த்தி எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாரு. உங்களை குறித்து ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை எங்கள் அப்பா படிக்காத உங்கள் அப்பா நல்லவர். எத்தனையோ பேர் படித்த அப்பாங்க அந்த பிள்ளைங்களை கெடுத்து போட்டுருக்குறாங்க. வாழ்க்கையை செலக்ட் பண்ண தெரியாமல் தவறான இடத்துல போய் செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம் ஜபத்துக்காக. அவங்க மிகவும் பெரிய பணக்காரருங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகளுக்கு ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல ஒரு திருமணம் பண்ணாங்க. நல்ல ஒரு அரசியல் செல்வாக்கூடிய ஒரு குடும்பத்தில் அந்த மகளுக்கு திருமணம் செஞ்சாங்க. பெரிய திருமணம் நல்லா தான் நடந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளில் அவர் லைட்டாக குடிச்சிக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு நடுவில் ஒரு குழந்தை வேற பிறந்துச்சு. நிறையா குடிச்சு அந்த பையன் பாதியிலே செத்து போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா வீட்டில் வந்து அந்த பெத்த குழந்தையோட வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை. அவங்க மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. அவனும் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு வந்திருக்கிறான். இப்போ அவங்க வீட்டில் பேசுகிறது யார் தெரியுங்களா? அந்த சின்ன பிள்ளை தான் தாத்தா கிட்ட, பாட்டிக்கிட்ட, அம்மா கிட்ட, மாமா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் கன்வே பண்ணிக்கிட்டே இருக்குது. தாத்தா சாப்பாடு வேணுமா? பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? மாமா உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் இந்த பிள்ளை தான் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் அவங்களுக்கு அந்த தேவனை குறித்ததான ஒரு அறிவில்லாதபடி போயிட்டாங்க. ஆனால் தான் அந்த குடும்பம் படி சின்ன பின்னமாக இருக்குது. பில்லி கூட காலையில் சொன்னா இல்லைங்களா, கடந்த வாரத்தில் அந்த ஒரு பெரிய பிரபலமான ஒரு சினிமா டைரக்டர் அவங்க பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போது அந்த பிள்ளைக்கு பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. இவருடைய அப்பாவும் சின்ன வயசுலேயே அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். அப்போது உலக அறிவு எல்லாம், எப்படி பணம் சேர்க்கணும், எப்படி பணம் எடுக்கிறது, என்ன பண்ணணும், எல்லா அறிவும் இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளையை குறித்து, தன்னுடைய சந்ததியை குறித்து அவருக்கு ஒரு உணர்வு இல்லாமல் போய்விட்டது. இப்போ ஆண்டவருடைய பேரில் இருந்தாலும், ஆண்டவர் கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுருந்தாலும் அவங்க குடும்பத்தில் பாருங்கள் பெரிய பிரச்சனை. அதனால் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறோன்னு சொன்னாலும் தேவனை உண்மையாக நம்ம தெரிந்து கொள்ளலைன்னா அதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலுமே தீமையான காரியங்கள் ஏற்படுத்துவதற்கு பிசாசானவன் காத்து கொண்டிருக்கிறான். பாவம் நம்முடைய வாசற்படியில் படுத்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி தான் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கு அது நம்ம காலை பிடிச்சி விழுகலான்னு அது பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்முடைய எல்லைகள் எல்லாமே இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட வேண்டும். தேவனை உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் வேண்டாம். நாங்கள் எங்கள் இஷ்டத்தின்படி தான் நாங்கள் பண்ணிட்டோம். ஆனாலும் இப்போது உங்களுடைய இஷ்டத்திற்கு, உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி யாரெல்லாம் உண்மையாக அர்ப்பணிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்ந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த சங்காரக்காரன், இந்த சங்கரிக்கிறவன், இந்த நாசக்காரன் நம்முடைய டெஸ்டினியை, நம்முடைய எதிர்காலத்தை, குறிக்கோளை மாற்றக்கூடியபடியாய் செயல்படுகிறவர்கள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதற்கு முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா இந்த ஜெபம் பண்ணி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நாம் செய்ததான பாவங்கள், நம்முடைய குடும்பத்தின் மேலே தலைமுறை வழியாய் வருகிற சாபத்தின் வல்லமைகள்,
நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரபலமான அந்த நடிகருடைய தலைமுறையில் அப்படி ஒரு சாபம் ஒன்று இருக்கிறது. அப்போ அது தெரியல. ஆனால் இந்த நாளில் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய தலைமுறை வழியாய் நிறைய சாபங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டுவிடும்படியாக இந்த வேளையில் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மற்றவர்களை மன்னிப்பது, மன்னிக்காமல் இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதில்ல, அவங்கள மன்னிக்கிறதில்ல, அவங்கள பார்த்தாலே அப்படியே முகத்தை திருப்பிட்டு போகிறது, பேசாமல் இருக்கிறது. இந்த மாதிரி யோசனையோடு இந்த ஜெபத்தை பண்ணிங்கன்னா இந்த ஜெபத்தில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக உங்களை சுற்றி காணப்படுகிற மந்திர சூனிய தாக்கங்கள், அது நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கலாம். அந்த மந்திர சூனிய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நம்ம சொல்லி செபிக்கணும். நீங்கள் ஆண்டவரை அறியாத ஏற்றுக்கொள்ளாத நாட்களில் உங்களுடைய பெற்றோர்களினால் உங்களை விக்கிரகத்துக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க, உங்களை பலி செலுத்துகிற மாதிரி ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் அந்த பிசாசு பேரை சொல்லி இந்த பிள்ளையை நான் உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், உனக்கு பிரியமான வழியில் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பொருத்தனைகள் வேண்டுதல்களாம் செஞ்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல்கள் பொருத்தனைகளெல்லாம் வெட்டி போடும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாய் வளருவதற்கு வேத வாசிப்பு, ஜெபம், சபை கூடி வருதல், இதெல்லாம் மிகவும் அவசியம். இந்த காரியங்களை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்மை பிசாசுக்கு அர்ப்பணித்து வேண்டுதல் செய்திருந்தால் அதிலிருந்து வெளியேற நாம் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய வார்த்தைகளை வீணாக பேச வைத்து, நம்முடைய நேரத்தை வீணாக கழிக்க வைத்து, ஜெப நேரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதான வீண் பேச்சுகள் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 268ஆம் பக்கத்தில் இருக்குது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். இந்த நாட்களில் மற்றவங்களோடு நீங்களும் நானும் அழிஞ்சு போயிடக்கூடாது. அதுலேருந்து அழிவிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? நாட்களை பிரயோஜனமுள்ளதாய் கழிக்க வேண்டும். நிறைய பேர்த்துக்கு நேரம் போகலன்னு சொல்லுவாங்க. நேரம் போகலன்னு என்ன பண்ணுவாங்க? டிவியை பார்ப்பாங்க, இல்லைன்னா கையில் இருக்கிற செல்ஃபோனை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் அதனால் நம்ம எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் பெற்றுக்கொண்டதான தீமைகள் தான் ரொம்ப அதிகம். ஆகவே இந்த நாட்களில் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? கடந்த நாட்களிலே நாம் செய்த தவறுகளினாலே நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாய் நமக்கு கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். யோவேல் எழுதின புஸ்தகம் 1061 பக்கம் 1061 பக்கம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. இது தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அது எல்லாத்தையும் மறுபடியுமாக நமக்கு கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நாம் அனுபவித்ததான அந்த அவமானங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதான இந்த நாசக்காரர்களும் நம்முடைய லக்கை வீணடிக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை செய்யும் முன்பாக நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மன்னிக்க முடியாதவர்களுக்கு மன்னித்து தேவ சமூகத்தில் இந்த காரியங்களை செய்து இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நம்ம யாவரும் எழுதி நிற்போம். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
நம்ம அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தீமையாக அல்ல, நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. வேதத்தில் இழந்து போனதான ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அநேகர் இருக்கிறாங்க. யோபு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்தார், ஆனால் என்ன பண்ணார்? திரும்ப இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நன்றி நன்றி. நாகமான் என்கிறதான அந்த சேனாதிபதி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தீராத அந்த குஷ்ட நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் அவருக்கு சுகத்தை கொடுத்து மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினார். எசேக்கியா ராஜா, அவருக்கு தேவனால் நியமிக்கப்பட்டதான மரண தருணம் இருந்தது. அந்த நேரத்திலும் எசேக்கியா அவர் அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருடைய ஆயுசு நாட்களில் 15 வருடங்களை கூட்டி கொடுத்ததான இருக்கிறார். தாவீதும் தன்னுடைய ஆத்துமாவில் அவர் எவ்வளவோ அடைக்கப்பட்டு சோகமாக இருந்தார். கர்த்தர் அந்த ஆத்துமாவை விடுதலை பண்ணி அவனை தேசத்தின் மேல் ராஜாவாக ஏற்படுத்தினார். அதே தேவன் தான் இந்த தேவன், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிறதான தேவன் சர்வ வல்லவர். நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த நாசக்காரர்களும் அந்த லக்கை திசை திருப்ப பண்ணுகிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்ததான இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லலாமா? நீர் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்ததான பாதுகாப்பிற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, நான் எனக்கும் சங்காரக்காரர்களுக்கும் லக்கை தவற செய்கிறவர்களுக்கும் இடையே காணப்படுகிற உறவை நாங்கள் வெட்டி போடுகிறோம். அனைத்து விதமான சங்காரக்காரர்களும் லக்கை தவற செய்கிறவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவ சமூகத்து அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு போவார்களாக. என்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அனைத்து சங்காரக்காரர்களும் லக்கை தவற செய்பவர்களும் அவர்களுடைய பிடியிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். தேவனே, எனது ஆத்துமாவை அழிக்க நினைக்கும் அனைத்து சங்காரக்காரர்களும் என்னை வெறுமையாக்கி போட நினைக்கும் எனது லக்கை தவற செய்யும் அனைத்து எதிரிகளும் என்னை விட்டு அழிந்து போவார்களாக. சங்காரக்காரர்களுக்கு உதவும் சாத்தானின் அனைத்து விதமான ஏஜென்ட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவார்களாக. என்னை தாக்கி எனது எல்லையில் அழிவை ஏற்படுத்தி என்னுடைய செல்வங்களை அழிக்கும்படி செயல்படுகிற அனைத்து எதிரிகளும் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவார்களாக. எங்களுடைய எல்லையில் சங்காரக்காரர்கள் செயல்படும்படிக்கு கட்டப்பட்டிருக்கிற அனைத்து விதமான பலிபீடங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. தேவனே, சங்காரக்காரர்களையும் என்னை எல்லா விதத்திலும் வெறுமையாக்குகிற அனைவரும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை எதிர்க்கும் பலனை எனக்கு தருவீராக. தேவனே, எனக்குள் மறைந்திருந்து கிரியை செய்கிற அனைத்து விதமான சங்காரக்காரர்களின் விவரங்களை தேவனே எனக்கு தெரியப்படுத்தும். தேவனே, எனக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான சங்காரக்காரர்களும் வெறுமையாக்கர்களுக்கும் இடையே குழப்பத்தை இயேசுவின் நாமத்தில் ஏற்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்டதான இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சங்காரக்காரர்களும் எங்களுடைய லக்கை மாற்றி போடும்படியாய் கிரியை செய்கிறதான எல்லா விதமான லாபான்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய ஆலோசனையை கேட்டு நாங்களும் தவறு செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அவன் பிசாசுடைய ஏஜென்ட் என்று எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் நம்பி ஏமாந்து இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமா எங்களுடைய வாழ்க்கையில் விளைய
செய்ய தேவன் நீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வல்லமையினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுவீராக. உங்களுடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான சங்காரக்காரர்களும் அவருடைய லக்கை, அவருடைய எதிர்காலத்தை மாற்ற நினைக்கும் பொல்லாதவருடைய கைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுவீராக, பாதுகாப்பை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.